திண்டுக்கல் மாவட்டத்தில் 89.25% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் 7 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் அடங்கிய இவிஎம் இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாட்ராயன் வழங்க கேட்கலாம். நேற்று காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்கு பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளான பழனி, ஒட்டஞ்சத்திரம், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர், ஆத்தூர் உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்றது. அங்குள்ள அரசியல் பூத் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு அந்த இயந்திரங்கள் பாதுகாப்பாக சிஆர்எஃப் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அங்கிருந்து திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள ரெட்டியார்சத்திரம் அருகே உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வரப்பட்ட அனைத்து பெட்டிகளும் ஒவ்வொரு வாக்கு பெட்டிகளுக்கும் சீல் வைக்கப்பட்டதை சரிபார்க்கப்பட்டது. அதேபோல் அந்தந்த சீல் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சுமார் 165க்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் வளாகம் முழுவதும் சிஆர்எஃப் மற்றும் காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தியபடி பாதுகாப்பு பணியில் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் அந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்வதற்கு தனி அறை அமைக்கப்பட்டு அந்த இதிலும் பாதுகாப்பு தொடர்ந்து என்ன அளவுக்கு பாதுகாப்பு உள்ளது என்பது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வரும் 4ஆம் தேதி அதேபோல் பூத் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் அரசு அதிகாரிகள் அந்த சீலை எடுத்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். அதுவரை சுழற்சி முறையில் காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது.